ஹேய்வசிகளே, சிறிது நாட்களுக்கு முன்பாக நான் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தப்போ பல மினரல்ஸ் குறைபாடுகளாக இருந்துச்சு. அதனால் மருத்துவர் இந்த 5 காம்போவை ஊற வச்சு சாப்பிட சொன்னார். சன்ஃப்ளவர் சீடு, சியா சீடு, பம்கின் சீடு, பாதாம் பிசினு, அதுக்கப்புறம் சிகப்பு திராட்சை, இந்த காஞ்ச கருப்பு திராட்சை விதையோடு இருக்கிற திராட்சையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இதை அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரிசல்ட்டும் நன்றாக இருக்கிறது. அடுத்த நாள் காலை எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக லைட்டாக சில உடல் பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி விட்டோம். காலை சாப்பாடாக அல்ஹம்துலில்லான்னு தோசை, பொங்கல், அந்த ஊற வச்ச அந்த லிக்விட் தண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் செம திக்காயிடும். அது அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த ஊற வச்சதையுமே சேர்த்து கடிச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கருப்பு பட்டம் ரிலீஸே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நைட்டு 10 மணி ஷோவுக்குன்னு சந்தோஷமாக கல்லூரிக்கு சென்று அவ்வளோ ஆனந்தமாக நாங்கள் கிரிக்கெட் விளையாடு கொண்டிருந்தோம். அப்போ தான் தெரிய வந்தது கருப்பு படம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சரி என்னடா பண்ணுறது, சரி பிரியாணியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இரவு சாப்பாடு பிரியாணி. ஹாஸ்டலில் பிரியாணி இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல டேஸ்ட்லேயும் நல்ல குவான்டிட்டிலையும் நல்ல இதுலேயும் இருந்தது. சாப்பிட்டு முடித்து விட்டு நாளைக்கு வந்துருவா யூடியூப்ல. கருப்பு படம் கேன்சல் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போகணுன்னு முடிவு பண்ணிட்டோமே என்று கூறி கரை படத்துக்கு போகலான்னு சொல்லி அதே தேட்டரில் வேறு சீட்டுக்கு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரை படத்துக்கு வந்துவிட்டோம். 100 ரூபா தாங்க டிக்கெட்டு. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ்னு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு பாப்கார்னை வாங்கி அதை அல்டிமேட்டாக டிவைடட் பை 6 போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் கரைங்கிற படம் நாங்கள் வரணும்னு பிளான் பண்ணிலாம் வரல. நாங்கள் கருப்புக்கு தான் பிளான் பண்ணோம். பட்டு வேறு நமக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போக முடியாது. ஏன்னா லீவுக்கு ஊருக்கு போய்டுவாங்க. அடுத்த வாரம் மேபி கருப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. என்னடா நீங்கள் ஓடிடியில் இருக்கிற படத்தையும் தமிழ் ராக்காஸில் இருக்கிற படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது மாதிரிலாம் சேர்ந்து போய் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறது தான் ஒரு ஃபீல்.